அது தாய் வீட்டை சாருமா. அதே கண்டால் கல்யாணம் செய்த பிறகு மாமியார் வீட்டுல எப்பேற்பட்ட கனவு கண்டால் அது மாமியார் வீட்டு தான் வந்து சாரும். எப்படி 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 திருமணம் ஆகாத முன்பு கனவு கண்டால் அது தாய் வீட்டுக்கு நேரம். திருமணம் ஆன பிறகு கனவு கண்டால் அது மாமியார் வீட்டுக்கு சாரம். ஆமாமா, நானோ மனமால சூடியிருக்கிறேன். திருமணம் கண்ட கனவு அனைத்து மாமியார் வீட்டுக்கு தான் நேரம். என் தாய் வீட்டுக்கு என் அண்ணன் தம்பிக்கு சுகமாக இருப்பார்கள். யார் உற்றார் உறவினருக்கு ஏண்டி இப்பதான் வயிற்றுல பால் வாத்தாமல் இருக்குது. ஏண்டி என் தாய் வீடு நல்லா இருந்தாக்கா அப்பப்ப போய் ஒரு சேலை வேலை கட்டிக்கிட்டு மாசம் சாப்பிடுவேன். என் தாய் வீடு நல்லா இருந்தா நான் சுகமா இருப்பேன். நான் வாய்வு தொலை 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 தொலைன்னு இந்த வாய்வு எங்க மாமியார் வீடு எக்காடுனா எக்காடியா போட்டோம் பாரி முள்ள அடிக்கட்டும். உங்கள் இருவரையும் வரப்படி உத்தரவு. அப்படியா? அப்படி இருந்தாலும் மகாராஜா அழைத்தார் என்று ஒரு பெண்ணானவள் மனக்கோலத்திற்கு எப்படி வருகின்றாரோ தன்னை போர் புத்தாடை உடுத்தி அதனையெல்லாம் மூட்டி ஐயோடு அழைத்து அம்மா எப்படி கொடுத்து செம்மையா செம்மையா அம்மா அவர்தான்மா. அவரா இவரா ஈர கெவரா யாரு? அம்மா சொல்லிடு உன் லவ்வர்மா. உன் லவ்வரு நீ சொல்வதானே அவன் காட்டுறான். அம்மா அவர் இல்லை இவர் இல்லை அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய உங்கள் கணவர் கர்ண மகாராஜர் ஆயிட்டாரம்மா. யாரு 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 நாட்டு மக்கள் பலவாரா பேசுகிறார்கள். அவராயத்தார் இவராயத்தார் என்று என்னிடத்தில் முறையிடுகிறேன். எப்போது என்னிடத்தில் எதிர்த்து பேசுகிறீரோ என்னிடத்தில் வேலை கிடையாது. போங்கடி வெளியா. என்னிடத்தில் எப்போ எதிர்த்து பேசுறாங்களோ வேலை கிடையாது. காலனியை சேர்ந்த அனைவருமாக சேர்ந்து இதோ பொன்னூருவிக்கும் கண்ணனுக்கும் 10 பீதாம்பரம் அளிப்பதோடு தங்கள் நாடக நடிகர்களுக்கு அனைவருக்கும் கைத்தறியாடை அறிவிக்கிறார். என்ன அதிகாரம் தான் செய்யணும். இந்த வேலை எல்லாரும் எழுந்து போயிட்டு போறாங்கன்னு இப்போ மரியாதை பண்றாங்க. காலையில எப்போதும் போல கர்ணன் செத்த பிறகு அந்த தாய் வீட்டு சீர்வரிசை மாதிரி கொண்டாந்து இங்கே அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் ஐதீகமாக நடக்கும் மகாபாரதத்தில். ஆகையால் இப்போ ஜனெல்லாம் எழுந்து போயிட்டு போகிறாங்கன்னா அந்த மரியாதையை நாட்டாளர்கள்
இன்னும் பெரியவர்கள் ஆதி திராவிடர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் இந்த நல்ல நேரத்தில் மாலை மரியாதை செய்து கர்ணன் சொல்லுவதற்காக இந்த பத்து நம்ம ஆர்வவாசிருக்காரு இனமா போன வா யார் பக்கத்துல பெரிய பிரிவுனா யார் இப்ப போயிட்டு சொல்றாங்களா? சஜ்ஜனா என்றால் சொல்றார். பெருமைக்குரியவரே, ஆமா. கீர்த்தியில் மிகுந்தவரே என்று மிகுந்தவரே என்று என்னுடைய பெருமையை உயர்த்தி பேசுகிறார். பேசுகிறார்கள். அவன் என் மனைவி அழைக்கிறார். சொன்னதால் சத்தினார் சொல்லாத முடிச்சுடா. ஐயா 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 என் பேரை சொன்ன உடனே அங்க பரவாயில்லை போத எங்கள் மேல் குற்றம் இல்லை, குற்றமில்லை இல்லை சொன்னோம் உண்மையில்லை. ஒன்றியத்தில் ஐயா, என் பேர் சொன்ன உடனே உடனே எவ்வளவு மரியாதை இருக்கிறோம். எவ்வளவு மரியாதை பாரு. நான் கேட்டு வெளியே சொல்லுவதே தெரிஞ்சு உங்க வீட்டுல மரியாதை இருக்குதுங்க. சரி, என்ன சொல்லி அழைத்தீர்கள்? அழைத்து பார்க்கலாமா? நான் இன்றைய தினத்திலே சென்று மகாபாரத போரிலே கலந்து அந்த மட்டியல் என்று சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவரிலே நடுப்பிறந்தனாய் விளங்கக்கூடிய அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய போகிறேன். நான் எப்பொழுது போக போகிறேன்? அருணா! மாலையிட்ட நாள் முதல் இது நாள் வரையந்தும் என்னோடு வார்த்தை பேசாமல் இருக்கின்றாயே நியாயமா? ஒரு கற்புடைய பெண்ணானவள் கணவனோடு வார்த்தை ஆடாமல் தள்ளி இருந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை அல்லவா ஏற்க மாட்டார்கள். ஆகையினாலே மகிழ்ந்து மனமானது மகிழ்ந்து உன் மலர்களிலே ஒரு தாம்பரம் எடுத்து கொடுத்தாயே, ஆனால் அதை பெற்று நான் யுத்தகலம் சென்று வருவேன். வெற்றியோ